நிச்சயமா இன்றைக்கு இந்த நிகழ்வு இவ்வளோ பிரம்மாண்டமா நடக்குது அப்படின்னா அதற்கு முக்கிய காரணம் ஒரு தார்மீக காரணமான அந்த பொறுப்பு எங்களுடைய குருநாதருக்கு அப்படிங்கிறத நாம சொல்லிடலாம். முதல் சமர்ப்பிக்கிறோம் இந்த ஒரு அழகான நிகழ்வு அப்படின்றதையும் நான் சொல்லிடுறேன். எத்தனை அழகான படங்கள். ஃபர்ஸ்ட் அவருடைய ஃபேன்ஸ், அவருக்கான ஒரு ஆடியன்ஸ் தனியாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். தரமணி ஆகட்டும், தங்க மீன்கள் ஆகட்டும், கற்றது தமிழ் ஆகட்டும்னு இன்று வரைக்கும் நம்ம எல்லாருமே பேரன்பு கொண்டிருக்கக்கூடிய ஒரு இயக்குனர், பேரன்பு கொண்டிருக்கக்கூடிய இயக்குனரின் பேரன்பு கொண்டிருக்கக்கூடிய அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணியிருக்காரு நம்மளுடைய மாரி செல்வராஜ் சார். தருமணி, கற்றது தமிழ், தங்க மீன்கள் திரைப்படத்துல குருநாதர் இயக்குனர் ராம் அவர்களை இந்த தருணத்தில் மேடைக்கு அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். இந்த ஆகஸ்ட் மாதம் வந்து 2024 ஆகஸ்ட் மாதம் வந்து தமிழ் சினிமாவுடைய மிக முக்கியமான மாதம்னு நினைக்கிறேன். ஆகஸ்ட் 2ஆம் தேதி ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு, ஜமா. பருதி இளவழகன் ஒரு ஃபர்ஸ்ட் ஃபிலிம் டைரக்டர், அவரே நடிச்சிருக்காரு. ஒரு எக்ஸ்ட்ராடனரி நடிப்பு, அந்த வட்டார வழக்கு, அதுவும் ரொம்ப ரூட்டில் இருந்து வந்துச்சு. ஆகஸ்ட் 15 நம்ம ரஞ்சித்தோட தங்கலான், தமிழில் முதல் மேஜிக்கல் ரிலீஸ் சினிமா. அந்த ஸ்லாங்கு, அது எழுதப்பட்ட விதம். இப்போ 23 வினோத்ராஜோட கொட்டுக்காளி, மதுரை ஸ்லாங். அதே 23 என்னோட மாரி செல்வராஜோட வாழை, திருநெல்வேலி ஸ்லாங். இந்த மாதத்தில் ரிலீஸ் ஆகக்கூடிய 4 படமும் வட்டார வழக்கில், முக்கியமான 4 படமும் வட்டார வழக்கு பேசக்கூடிய படமாக இருக்குது. தமிழ் சினிமா இந்திய சினிமாவிலிருந்து ரொம்ப தூரம் விலகி ரொம்ப வேகமாக முன்னேறிட்டு இருக்குங்கிற அடையாளம் தான் அந்த 4 படமும் நான் நம்புகிறேன். இந்த 4 படத்தில் நடித்த நடிகர்கள் எல்லாருமே, அது தங்களால் நடித்த விக்ரம் சார் ஆனாலும் சரி, ஜமால் நடித்த பருதி இளவலகன் ஆனாலும் சரி, வாழையில் நடித்த இந்த சிறுவில் ஆனாலும் சரி, கொட்டுக்காலில் நடித்த சூரியன் ஆனாலும் சரி, 4 பேருமே அது நடித்த எல்லா நடிகர்களுமே, வாழையில் மட்டும் எல்லாரும் நல்லா நடிக்கல, தங்களால யாரை பார்த்தா நடிச்சிட்டே இருக்காங்க. எப்படின்னே புரியல. ஜமாவுக்கு போனால் ஜமாலையும் நடிக்கிறாங்க. இவங்கெல்லாம் யாரும் கோலம்பாக்கத்துக்கே வரல, எல்லாரும் அவங்கவுங்க ஊரில் வர இருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு மேஜிக்கல் மூமெண்ட் ஆஃப் தமிழ் சினிமானே சொல்லலாம் இந்த ஆகஸ்ட் மாதத்தை. அதில் மாரி செல்வராஜோட வாழை வந்து நிற்குது. அதை பாராட்டுவதற்கு கிட்டத்தட்ட இந்த வாழை மாநாடு மாதிரி இருந்துச்சு எனக்கு. ஒரு மொத்த இயக்குநர்களும் வந்து நிற்பதுங்கிறது மிக மகிழ்ச்சி. இன்னும் சொல்ல போனால் தமிழ் சினிமாவில் மட்டும் தான் திரும்ப நடக்குதுன்னு நினைக்கிறேன். வேறு எந்த இண்டஸ்ட்ரியில் நடக்குதான்னு தெரியல. நைட் 12 மணி வரைக்கும் எல்லா டைரக்டரும் உட்காந்து இன்னொரு டைரக்டர் படத்தை பாராட்டுறதுங்கிற இந்த அபூர்வமான செயல், லைக் அதனால் நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறதுல எனக்கு தெரிஞ்சு தமிழ் இலக்கிய உலகத்தில் இந்த மாதிரிலாம் பாராட்டிக்குவாங்கன்னு எனக்கு தெரியல, இல்லை மித்த இண்டஸ்ட்ரியில் பாராட்டுறாங்கன்னு தெரியல. சினிமாவில் தொடர்ந்து இது நடந்துகிட்டே இருக்குது. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு வந்து லைக் ஒரு நல்ல பீரியடில் நம்ம எல்லாரும் இருக்கோம். அதை உருவாக்கி கொடுத்துருக்கிற எல்லாத்துக்குமே நன்றி. அண்ட் மாரி செல்வராஜ், எல்லா டைரக்டர்ட்டையும் ஒன்று கேட்பாங்க, உங்களுடைய முதல் படம் எது, முதல் காதல் எது, நீங்கள் படித்த முதல் புத்தகம் எது, இது எல்லாத்துலையும் ஒரு முதல் இருக்கும். ஆனால் உங்களுடைய முதல் உதவியாளர் யாருன்னு கேட்கவே மாட்டாங்க. உங்ககிட்ட வந்து முதல்ல உங்களை டைரக்டராக நம்பி சேர்ந்து அசிஸ்டன்ட் இருப்பான்ல, நம்ம டைரக்டர் ஆகிறதுக்கு முன்னாடி அப்படி ஒருத்தர் இருந்தார். அவர் பேர் தான் மணி. நான் அப்போ டைரக்டராகவே ஆகலை, நான் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர். நான் படம் பண்ணுவேன்னு தெரியாது. எனக்கு தெரிஞ்சு முதல்ல நான் டைரக்டர் ஆகினா எனக்கு நம்பிக்கை கொடுத்து அந்த அசிஸ்டன்ட் தான். அவர் பேர் மணி. அவர் கோவில்பட்டி. அண்ட் ஒரு ராவான ஒரு லைஃப் உள்ளவர். அந்த மணி தான் ஒரு நாளைக்கு மாரி செல்வராஜ் என்கிட்ட கூப்பிட்டு வந்தார். எனக்கு தெரிஞ்சு மணி ரெக்கமெண்ட் பண்ண ஒரே ஆள் மாரி செல்வராஜ் மட்டும்தான். அண்ட் ஒரு நாள் கொண்டு வந்தார். கட்டட தமிழ் ஆஃபீஸு, ஒரு மஞ்சள் கலர் லைட்டு, கசகசான ஒரு இருட்டு, இவனும் பயங்கரமாக இருப்பான். அண்ட் சொன்னால் இது அப்போ நான் வந்து ஒரு டைரக்டர் தான், நம்ம கையில் எதுவுமே இல்லை, இவரை வேலைக்கு சேர்த்துக்கணுங்கிறான். நம்மளே முதல் படம் பண்ணிகிட்டு இருக்கோம். இல்லை நீங்கள் சேர்த்து தான் ஆகணும் அப்படின்னு சொன்னான். அப்படி தான் மாரி செல்வராஜ் வந்து என் வாழ்க்கையில் வந்தான். அப்படி மாரி செல்வராஜை எனக்கு அறிமுகப்படுத்திய, மாரி செல்வராஜை சினிமாவிற்குள் கொண்டு வந்த அந்த மணிக்கு ரொம்ப நன்றி. அண்ட் அதுக்கப்புறம் கட்டட தமிழில் நடித்தான். ஆஃபீஸ் பாயாக வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகி நடிகனாகவும் ஆகிட்டான். கட்டட தமிழ்ங்கிற காட்டார் என் கூட இருந்து எல்லாத்தையும் அடிச்சுட்டு போயிடுச்சு. மிச்சம் இருந்தது மாரி செல்வராஜ் மட்டும்தான். ஏன்னா 2007 அந்த படம் அக்டோபர் 5ஆம் தேதி வந்தப்போ அந்த படத்தை நினைவில் வச்சுக்கிறது யாருமே தயாராக இல்லை. கூட வேலை பார்த்தாங்க எல்லாரும் போயிட்டாங்க. போகிறதுக்கு வழி இல்லாமல் இருந்தானான்னு தெரியல, ஆனால் இருந்துட்டான். ஸோ அப்போ இருந்து இப்போ வரைக்கும் கூட இருந்துகிட்டே இருக்கான். என்ன படம் பண்ணாலும் அவன் அசிஸ்டன்ட் தான். நான் இப்போ கூப்பிட்டாலும் வந்து வேலை செஞ்சு தான் ஆகணும் அவன். அண்ட் கட்டட தமிழ்லேருந்து தங்க மீன்கள் வந்து 6 வருஷம். நம்ம எல்லா படமும் 6 வருஷம் 5 வருஷம் கேப் தான். அண்ட் 2013 இதுக்கு நடுவில் என்ன ஆச்சுன்னா, என்ன பண்ணுறதுனே தெரியல. டெய்லி என்ன பண்ணுறது, ஆஃபீஸில் உட்காந்துட்டு. அப்போ வந்து இந்த பிளாக் ஸ்பாட்லாம் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ காட்சின்னு ஒரு பிளாக் ஸ்பாட் பண்ணோம்.
அதில் எல்லாத்தையும் எழுதலாம் அப்படின்னு முடிவு பண்ணோம். அப்போ எங்கூட இருந்த நிறைய ராஜுகள் எழுதினாங்க. மாரி செல்வராஜ், சாம்ராஜ், கணேஷ்ராஜ், பல ராஜுகள் எழுதினாங்க. இந்த இப்போ கொடைமடம் நாவல் எழுதியிருக்க சாம்ராஜ் காட்சியில் எழுத தொடங்கினார். அற்றவைகள் நிரம்பியல்ங்கிற நாவல் எழுதின யமுனா அதில் தான் முதல்ல அவங்கள தொடங்கினாங்க. நம்ம திரு மணியரசனுடைய மனைவி லட்சுமி அம்மாவோட பயோகிராஃபி அதில் தான் தொடங்கணும். மாரி செல்வராஜ் அதில் தான் எழுதி பழக ஆரம்பித்தான். அப்படி எழுதி பழகினால கிடைச்சது தான் திவ்யா. காட்சியில் படித்த ஏதோ ஒரு கதையை பார்த்து, அப்படிதானே இல்லையா, அப்படிதான் என்கிட்ட சொன்னால் அது உண்மையானு தெரில, அந்த கதையை பார்த்து எனக்கு தெரியாமல் என் ஆஃபீஸில் என் இன்டர்நெட்டில் சேட் பண்ணி தொடங்கின காதல் தான் மாரி செல்வராஜ் திவ்யா காதல். அண்ட் திவ்யா மாரி செல்வராஜனுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒன்று நான் நினைக்கிறேன். திவ்யா இல்லாமல் இன்னொருவர் இருந்திருந்தா மாரி செல்வராஜ் இவ்வளோ உயரத்துக்கு வந்திருக்க முடியாது. ரொம்ப நன்றி திவ்யா. மாரி செல்வராஜை ஒரு மனைவியாக இருந்து பார்க்காமல் மாரி செல்வராஜை எழுத்தாளராகவும் இயக்குனராகவும் பார்த்து அதற்கு பிறகு கணவனாக பார்க்கிற உன் மனதிற்கு என்னுடைய நன்றிகள். அண்ட் ஸோ அப்படி காட்சி மூலியமா திவ்யா, அதோட முக்கியம் திவ்யாவோட அம்மாவை நான் பாராட்டணும். ஏன்னா மாரி செல்வராஜ் திவ்யாவை காதலிச்சப்போ மாரி செல்வராஜுக்கு எந்த அறிமுகமும் கிடையாது. ஆனால் அவங்க அம்மா நம்பினாங்க. அவங்களுடைய காதலை அவங்க வீடு அவன் டைரக்டர் அதுக்கு முன்னாடியே ஒத்துக்குச்சு. கூட இருந்த சொர்ணா நம்பினா அந்த குடும்பமே அவன் பின்னாடி நின்றுச்சு. இதற்கெல்லாம் பின்னாடி இன்னொருத்தங்க இருக்காங்க. திருநெல்வேலியில் ஸ்ரீவைகுண்டத்துலேருந்து கொஞ்சம் தள்ளி என் சொந்த ஊர்லேருந்து இந்த பக்கம் ஆத்துக்கு இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய மாரி செல்வராஜோடைய அண்ணன்கள், அவனை அடித்து அடித்து வளர்த்த பெரிய அண்ணன். ஆக்சுவலாக இன்னும் அதெல்லாம் பயோகிராஃபியில் வரல. அவன் பெரிய அண்ணன் தான் இவனை புத்தகம் படிக்க வச்சான். அவன் பெரிய அண்ணன் தான் அவனுக்கு ஆனந்தவிடன் வாங்கி கொடுத்தான். அதே ஆனந்தவிடன் தான் பின்னாடி அவன் தொடர் எழுத போறான். அப்போ யாருக்குமே தெரியாது. அப்புறம் இந்த படத்தில் டீச்சராக நடிச்சிருக்க 2வது அண்ணன், அப்புறம் அவனை எப்போதும் நேசிக்கிறவன அக்கா, அப்புறம் அவங்க பின்னாடியே இப்போ பயங்கரமாக நிற்கிறவங்க ஊர். இப்படி ஒருத்தவங்களும் மாரி செல்வராஜனுடைய இந்த இடத்துக்கு முக்கியமாக காரணமாக இருக்காங்க. அதெல்லாம் ஒன்று முக்கியமாக நான் என்ன நினைக்கிறேன், அந்த படத்தில் எல்லாரும் இந்த டீச்சர் மீது அந்த ஒரு விடலை பையனுக்கு வந்த அந்த ஒரு பெரும் அன்பை பிரியத்தை திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருந்தாங்க. அரசு பள்ளிகளில் அப்படிப்பட்ட ஆசிரியர்கள் இருப்பதனால தான் மாரி செல்வராஜால் வர முடிகிறது. அன்னைக்கு அந்த டீச்சர் அவனை போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாலோ, அவனை வந்து தவறுதலா புரிஞ்சிருந்தாலோ அதோட அந்த வாழ்க்கை நின்றுருக்கும். அண்ட் ஸோ அந்த அரசு பள்ளி ஆசிரியர்கள், அங்கே இருக்கக்கூடிய டெமோக்ரஸி எனக்கு புரியவே இல்லை. எனக்கு இன்னைக்கு கூட ஒரு ஸ்கூலில் போய் அது பெரிய பிரச்சனை ஆயிரும்னு நினைக்கிறேன். அப்போ எவ்வளோ, ஏன்னா எல்லார் வாழ்க்கையிலும் ஒரு ஆசிரியரும் இருந்துகிட்டே இருக்காங்க. ஸோ மாரி செல்வராஜனுடைய வாழ்க்கையில் அந்த ஆசிரியின் மீது அப்படி சொல்லக்கூடாது நினைக்கிறேன். அந்த கதாபாத்திரத்தினுடைய வாழ்க்கையில் அந்த ஆசிரியின் மீது பிரியம் வரலைன்னா ஒருவேளை அந்த லாரிக்கு கீழே இறந்து போன அந்த 19 பேர்த்துல மாரி செல்வராஜ் இருந்திருக்கலாம். ஒரு ஆசிரியை ஒரு மாணவன் மீது கொண்ட அக்கறை, ஒரு அரசு பள்ளி ஒரு நடனத்திற்கும் கலை நிகழ்ச்சிகளுக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு அக்கறை, ஒரு படிப்பு கொடுக்கக்கூடிய அக்கறை, ஒரு படிக்கக்கூடிய மாணவனை அவனை வந்து போற்றணும்னு நினைக்கிறது. அதை விட முக்கியமாக அதில் ஒரு டீச்சர் கேட்பாங்க, என்னடா உன் கழுத்து வலிக்குதா, வாழையை சுமந்துன்னு. இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் டீச்சர்னா கோவமா திட்டுறவங்களா இருக்கிறப்ப வாழையில் வரக்கூடிய எல்லா டீச்சர்ஸுமே ரொம்ப அன்பாகவும் கனிவாகவும் இருக்காங்க. அது குறிப்பாக அந்த டீச்சர் பேசினது வந்து, ஒரு டீச்சர் வந்து தன்னுடைய மாணவர்களை வாழை சுமக்க வைக்கிறாங்களே அவங்களுடைய கவலை இருக்குல்ல. ஸோ ஏதோ ஒரு விதத்தில் பள்ளிக்கூடமும் அரசு பள்ளிக்கூடம் வந்து இப்படிப்பட்ட நிறைய மாணவர்கள் பின்னாடி நின்றுருக்குங்கிறது இந்த படம் சொல்லுது. ஸோ காட்சியில் எழுதியாச்சு, இதாகிடுச்சு. இப்போ அதை வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 கதை கிட்ட எழுதிட்டான்னு நினைக்கிறேன்ல. 20 கதை எழுதிட்டான். அவனுடைய மிகப்பெரிய வாசகராக வண்ணதாசன் மாறிட்டார். அப்போ வந்து இதை புத்தகமாக போடலாம் அப்படின்னு அப்போ நான் திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய பவாசலத்துறை சைலஜாக்கா அப்படி கேட்டப்போ அவங்க வம்சியில் வந்து தாமிரபரணியில் கொல்லப்படாதவர்கள்ங்கிற அந்த முதல் தொகுப்பு வருது. அண்ட் அதுக்கப்புறம் குறிப்பாக நான் ஒருத்தர் நன்றி சொல்லணும், ரா கண்ணன், ஆனந்தவிடனோட எடிட்டராக இருந்தார். அப்போ 2006 நினைக்கிறேன். நான் அப்போ போயிட்டு நான் சொல்கிறேன், இந்த மாதிரி வட்டியும் முதல்ல முடிய போகுது, ராஜமுருகனோட வட்டியும் முதல்ல முடிய போகுது, மாரி செல்வராஜுக்கு ஒரு தொடர் கொடுங்க, அவன் வாழ்க்கையில் சொல்வதற்கான ஒரு கதைகள் இருக்குது அப்படிங்கிறப்போ ஒரு 15 நிமிஷம் தான் டைம் எடுத்தார், எழுதட்டும்னு சொல்லிட்டு. அப்படி அன்னைக்கு கண்ணன் எடுத்த முடிவும் அதற்கு ஆனந்தவிடன் கொடுத்த உற்சாகமும், அந்த மறக்கவே நினைக்கிறேன் ஆனந்தவிடனில் கொண்டு வந்து எந்த அண்ணன் படுறான்னு அடித்து ஆனந்தவிடன் வாங்கி கொடுத்தானோ அதே ஆனந்தவிடனில் மாரி செல்வராஜ் மறக்கவே நினைக்கிறேன் எழுத தொடங்கினா. அதில் எழுதிய பல விஷயங்கள் இந்த கதைக்குள்ளே இருக்குது. அந்த பசியோட ஒரு நாள் முழுக்க அலைந்த அந்த சிறுவன் அந்த கதைகளிலிருந்து தான் வர்றான். ஸோ இந்த இப்படி உருவான இந்த கதையை இவன் கிட்டத்தட்ட எழுதின முதல் ஸ்கிரிப்ட் இது நான் நினைக்கிறேன். வாழை நான் பண்ண வேண்டாம்னு சொன்னேன். முதல் படமாக இதை பண்ணியிருந்தானா எனக்கு கற்ற தமிழ் எடுத்து என்ன ஆச்சோ அதே தான் அவனுக்கு அது ஆயிருக்கும். ஸோ நான் மாரி செல்வராஜ் வந்து எப்படி ஜெயிக்கணும்னு நினச்சேன்னா, வணிக ரீதியாக பெரும் பெரும் கதாநாயகர்களை உருவாக்கி
ஒரு தயாரிப்பு நிறுவனத்தை உருவாக்கி அப்படி ஜெயிக்கணும்னு நினைச்சா அது இன்னைக்கு நடந்திருக்குன்னு நான் நம்புறேன். நான் என்னுடைய உதவி இயக்குநர்கள் நினைக்கிற எல்லாத்தையும் சொல்றது என்னன்னா, பெரிதிலும் பெரிது கேள். இதைத்தான் நான் மாரி செல்வராஜ் திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருப்பேன். அது கேட்பதற்கான எல்லா உரிமையும் அவனுக்கு இருக்கு, கேட்பதற்கான வாழ்க்கை இருக்கு, அதை கேட்டாக வேண்டிய கட்டாயம் இந்த சமூகத்துக்கு இருக்கு. அதனால மாரி செல்வராஜ் இன்னும் பெருசா கேட்கணும், பெருசா கேட்டுட்டே இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் இப்படி எழுதின அந்த 2006 எழுதப்பட்ட இந்த மறக்கவே நினைக்கிறேன் இன்னைக்கு வாழையா மாறி அதில் இருந்தக்கூடிய ஒரு பீஸ் ஆஃப் லைஃப் இன்னைக்கு சினிமாவுக்கு வருதுன்னா அது பிரதீப் சார் இல்லாமல் இல்லைன்னு நினைக்கிறேன் நான். பிரதீப் சார் ப்ளீஸ் மேடைக்கு வாங்க. ஷுட் கம் டு த ஸ்டேஜ். நீங்க வரணும். அண்ட் நரன் ப்ளீஸ். ஏன்னா செல்வம் வந்து இந்த கதையை பண்ணலான்னு சொன்னப்ப நான் நரனுக்கு தான் சொன்னேன், நரன் இந்த கதை நல்லா இருக்கும் நீங்கள் கேளுங்கன்னு. இப்போ பிரதீப் சார் கதை கேட்டார், கேட்டு உடனே பண்ணுறேனார். ஒருவேளை அன்னைக்கு டிஸ்னி ஹாட் ஸ்டார் வாழையை தயாரிப்பதற்கு சம்மதிக்கவில்லை எனில் வாழை உருவாவதற்கு இன்னொரு 5 வருஷம் கூட ஆயிருக்கலாம். ஸோ மிகப்பெரிய வாழ்த்துக்கள் சார். டிஸ்னி ஹாட் ஸ்டார்ல இருந்து வாழை மாதிரி ஒரு படத்தை நிச்சயமாக சமூகம் எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட மாற்றத்தை கொடுத்தது லயலா காலேஜும் எங்கள் டைரக்டர்னு சொன்னீங்க பாருங்க, அதில் ரொம்ப நன்றி. அண்ட் அப்புறம் இந்த படத்தில் மாரி செல்வராஜ் மட்டும் இல்லை, தேனி ஈஸ்வர், எனக்கு சௌபான் அறிமுகப்படுத்தின தேனி ஈஸ்வர், ப்ளீஸ் வாங்க தேனி ஈஸ்வர். என்னுடைய தரமணி, பேரன்பு, கற்றது தமிழ், என்னுடைய படத்தினுடைய வாழ்த்து முதல் இன்விடேஷனுக்கு ஃபோட்டோ எடுத்த ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர், நான் டைரக்டர் ஆகிறதுக்கு முன்னாடி எனக்கு பிடித்த ஒரு நண்பர். அண்ட் இவர் மட்டும் இல்லை, குமார் கங்கப்பன், தங்க மீன்களில் உதவி கலை இயக்குனர், நடிகர், அப்புறம் தரமணியில் பேரன்பில் கலை இயக்குனர் அவன் இருக்கான். சூரிய பிரதமன் வரலன்னு நினைக்கிறேன், இந்த படத்தோட எடிட்டர், அவனுடைய அசிஸ்டன்ட் தான். அண்ட் செல்வம் நீ வா. கிட்டத்தட்ட எனக்கு எப்படி இருக்குன்னா, இது வந்து நான் ஏதோ ப்ரொடியூஸ் பண்ண மாதிரி இருக்கு எனக்கு. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச எல்லாரும் இதில் இருக்காங்க, நான் ரொம்ப பழகின எல்லாருமே இவங்க இருக்காங்க. அண்ட் இது என்னுடைய கேரியரில் நான் மறக்க முடியாத ஒரு நாள். நான் இந்த படத்தை பாராட்ட முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு ரொம்ப சங்கோஜமாக இருக்குது. நான் வந்து இதான் எக்ஸ்ட்ராடனரி படம், நான் எப்படி சொல்கிறதுன்னு தெரில. அது இந்திய சினிமாவின் அடையாளமாக இருக்கக்கூடிய, குழந்தை மாதிரி பேசக்கூடிய, எனக்கு மிகவும் பிடித்த இயக்குனர் பாரதி ராஜாவும், இந்திய சினிமாவின் அடையாளமாக இருக்கக்கூடிய ரொம்ப தத்துவார்த்தமாக பேசக்கூடிய மணிரத்னமும் பாராட்டிய பிறகு வாழையை பற்றி பாராட்டுறதுக்கு மிச்சமும் எதுவும் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் எப்படி என்னால் பாராட்டுறதுக்கு என்ன சங்கோஜமாக இருக்குன்னா, எப்படி நானே சொல்கிறது ஒன்று, பாராட்டலைன்னா அது தப்பாயிடுமான்னு ஒன்று, இப்படிப்பட்ட ஒரு தர்ம சங்கடமான நிலையில தான் எப்போதுமே நான் இருக்கிறேன். என்னுடைய எல்லா படம் ரிலீஸ் ஆனாலும் இவன்கிட்ட பேசுகிறாங்களோ இல்லையோ, இண்டஸ்ட்ரியில் இருக்கிற எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க. ஃபோன் பண்ணி அந்த படம் ஏன் நல்ல படம் அப்படிங்கிற கேள்வியே என்கிட்ட கேட்டே இருப்பாங்க. எனக்கு அப்போ தெரியும், அப்போ அவன் ஜெயிச்சிட்டே இருக்கான், ஜெயிக்க ஆரம்பிச்சிட்டான். இன்னைக்கு எவ்வளோ கலெக்ஷன் இவன்ட்ட சொல்கிறாங்களோ இல்லையோ எனக்கு சொல்லுவாங்க. எனக்கு எப்படியும் படம் ரிலீஸ் ஆச்சுன்னா ஒரு 10 ஃபோன் வந்துடும். அது என்னுடைய நெருங்கிய நண்பர்கள், இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்க, ஊரில் இருக்கவங்க எல்லாருமே. ஏன்னா மாரி செல்வராஜனுடைய வெற்றியும் தோல்வியும் என்னுடைய வெற்றி தோல்வியாக நினைக்கக்கூடிய நிறைய பேர் இருக்காங்க. ஸோ மாரி செல்வராஜ், நீ வெல்வது எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். வெல்வதுன்னா நான் என்ன சொல்கிறேன்னா, பெரிய பணம் அப்படி மட்டும் இல்லை, நினைச்சதை நினைச்ச மாதிரி தைரியமாக உரத்து, ஊர் என்ன சொன்னாலும் அதை பற்றி கவலை இல்லைன்னு ஒரு குரல் ஒலிக்குது இல்லை, அதான் உன் குரல். அந்த குரல் ஒலித்து கொண்டே இருக்கட்டும். இதுக்கெல்லாம் அப்புறம் ஒருத்தர் மிக முக்கியமாக நன்றி சொல்லணும். ப்ளீஸ் ரஞ்சித் வாங்க. நீலம் பண்பாட்டு மையம், நீலம் தயாரிப்பு நிறுவனம், எனக்கு மிகவும் பிடித்த, நான் மிகவும் நேசிக்கிற ரஞ்சித். ஏன்னா மாரி செல்வராஜ் வந்து பரியேறும் பெருமாள் ஸ்கிரிப்ட் பண்ணோன்னா நான் ரஞ்சித் தான் ஃபோன் பண்ணேன். ரஞ்சித் இப்படி ஒருத்தங்க இருக்காங்க, நீ கதை கொஞ்சம் கேளுங்கன்னு. அப்போ ரஞ்சித் அப்போ ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பிக்கிறதா இல்லை, நான் சொன்னேன் ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு படத்தை ஆரம்பிங்க அப்படின்னு சொன்னேன். அப்போ ரஞ்சித் அன்னைக்கு தொடங்கினதான் நீலம் தயாரிப்பு நிறுவனம். முதல் படம் பரியேறும் பெருமாள். அன்னைக்கு தொடங்கிய ரஞ்சித் அந்த ஓட்டத்தை தொடர்ந்து ரைட்டர், எத்தனை படங்கள். அண்ட் உங்களுடைய நீலம் தயாரிப்பு நிறுவனம் கொடுக்கக்கூடிய அந்த வகைமையான படங்களுக்கு மிக்க நன்றி ரஞ்சித். நீங்கள் இல்லாமல் மாரி செல்வராஜனுடைய பயணம் இந்த இடத்த வந்து சேர்ந்திருக்காது. அண்ட் நீங்கள் 2 பேரும் இணைந்து இன்னும் மென்மேல் இப்போ அடுத்தது இது பண்ணிட்டு இருக்கீங்க பைசன், இன்னும் நீங்கள் 2 பேரும் தொடர்ந்து நிறைய விஷயங்கள் செய்யணும். எப்படி நீலம் தயாரிப்பு நிறுவனம் நிறைய படங்களை உலகத்துக்கு கொடுத்துட்ருக்கோம், அதே மாதிரி நவி ஸ்டூடியோஸ் நிறைய படங்களை கொடுக்கணும். அண்ட் திவ்யா ப்ளீஸ் கம் டு த ஸ்டேஜ். திவ்யா தான் அதனுடைய மொத்த கதாநாயகி. அண்ட் உங்களுக்கெல்லாம் குறிப்பு, திவ்யாவும் ஒரு டீச்சர். கடைசியில் செல்வம் கல்யாணம் பண்ணது ஒரு டீச்சர் தான். அண்ட் இவர்கள் ஏன் இவங்களெல்லாம் இருக்க சொன்னால், இவங்க இல்லாமல் இந்த வாழை இல்லை. இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் வாழையினுடைய பின்னாடி இருக்காங்க. அப்புறம் வாழை சொல்வது இதுதான் நான் நம்புகிறேன், ஒரு உழைப்பின் மீது நடக்கக்கூடிய
உழைப்பு சுரண்டல் இல்லாட்டி உழைப்பை கொச்சைப்படுத்துவது, உழைப்பை திருடுவது, நம்ம எத்தனை நாள் ஒழிச்சு வச்சிருந்தாலும் அந்த உழைப்பை சுரண்டியதால் நடந்த விபத்துகளுக்கான நீதியை கேட்டு அந்த உழைப்பாளிகள் ஒரு நாள் வந்தே சேருவார்கள். 1999 நடந்த ஒரு உழைப்பு சுரண்டலுக்கு நீதி கேட்டு ஒரு படத்தை அந்த ஊர்ல இருந்தே வந்து அதில் உயிர் தப்பித்த ஒருத்தன் எடுத்து நம்ம முன்னாடி வச்சிருக்கான். மொத்த சமூகத்துக்கு முன்னாடி கேள்வி கேட்கிறான். நீங்கள் சாப்பிடுகிற ஒரு வாழைப்பழத்தில் உங்கள் தட்டின் மீது விரிக்கக்கூடிய அந்த வாழை இலையில் அவன் கேட்கக்கூடிய கேள்வி ஒலித்து கொண்டே இருக்கும். அவர் 100 இறந்து போன அந்த 19 பேர்த்துக்கும் தமிழ்நாட்டை இரங்கற்பா பாட சொல்கிறான். அவன்தான் கலைஞன், அவன்தான் மாரி செல்வராஜ். நன்றி. மிக்க நன்றி சார். இந்த தருணத்துல முக்கியமான விஷயம், திங் மியூசிக் டீமை மேலே கூப்பிட்றேன். ஏன்னா திங் மியூசிக் சப்போர்ட் பண்ணுறது பெரிய மெம்பர்லேருந்து எனக்கு வந்து ராம்சா இருக்கும்போது சந்தோஷ் திங் மியூசிக் சந்தோஷ் அவங்க டீமை மொத்தமாக மேலே கூப்பிட்றேன். ஏன்னா அண்ட் பிரதீப் சார், நான் பிரதீப் சார் வந்து அதுக்கு முன்னாடி ஒரு 2 வார்த்தை பேசணும்னு நினைக்கிறேன். பிரதீப் சார், இந்த வாழையை ஏன்னா இந்த படத்தை முடிவு செஞ்சது நீங்கள் தான். எப்படி அந்த தைரியம் உங்களுக்கு வந்துச்சு? இதை உலகத்துக்கு சொல்லணும் எப்படி முடிவு பண்ணி? Hi, thank you Santosh and Think Music team for giving us a great musical journey. இந்த படம் வந்து அதோட கதை, அதோட மேக்கிங் எல்லாமே தாண்டி இசையும் இதில் ஒரு பெரிய ரோல். அதுக்கு சந்தோஷ் அண்ட் திங்க் மியூசிக் டீம் played a major role. Thank you so much. ஆடியோ லேபிள் உள்ள ஒருத்தர் நம்மளை எமோஷனலாக பார்க்கறதுக்குல ஒரு டேரக்டரை உண்மையிலே பெரிய பெருமாளில் கர்ணனில் அப்புறம் இப்போது வாழைலாம் நான் எப்படி விற்க போகிறேன் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். இப்போ வரைக்கும் சந்தோஷ் எனக்கு சந்தோஷ் பார்த்த ஒர்க்குன்னு ஒன்று எனக்கு தெரியும், என்னோடய மனசாட்சிக்கு தெரியும். அவர் எனக்காக எவ்வளோ வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு, எவ்வளோ வேலை பார்த்துருக்காருன்னு தெரியும். நிச்சயமாக சந்தோஷ் எனக்கு வந்து சொல்ல முடியாது, ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருந்துகிட்டே இருக்காரு. யோசிச்சு பாருங்க, ஒரு மியூசிக் லேபிள்கிட்ட ஒருத்தர் வந்து மிட் நைட்டில் பேச முடியுமா? இந்த ஒரு 10 நாளில் நான் மிட் நைட்டில் அதிகமாக ஃபோன் பேசின ஆள் வந்து திங் மியூசிக் சந்தோஷ் தான். இப்போ சார் ரஞ்சித் என்ன சொன்னார்ல, இவ்வளோ பேர் படம் பார்க்க வச்சிட்டியா அப்படின்ட்டு, அதில் பாதியாக அவர் பார்க்க வச்சாரு. ஓகேங்களா? இவ்வளோ பேர்த்தையும் பார்க்க வச்சதில் பாதிவே யோசிச்சு பார்த்தீங்கன்னா எவ்வளோ மியூசிக் தேட்டர் வந்துட்டு போனாங்க. எல்லா மியூசிக் தேட்டரையும் படம் பார்க்க வச்சு இப்படி ஒரு படம் வந்திருக்கு, இந்த படத்தை பாருங்கன்னு பார்க்க வச்சது திங் மியூசிக் சந்தோஷ் தான். இதில் பாதி பேர் வராமல் இருக்காங்க, அவங்கள்ட்ட கோவப்பட்டு இருக்காரு ஏன் பார்க்க வரலன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி ஹாட் ஸ்டார் அவங்களும் பாதி பேர்த்த படம் பார்க்க வச்சாங்க. ஆனால் நான் ஃபுல்லாக பார்க்க வைக்கலானே, நான் முகப்படி அலைஞ்சிட்டு இருக்கேன்னு. ஆனால் படம் அதாவது சந்தோஷ்க்கு ரொம்ப நன்றி சொல்லணும். ஏன்னா நேற்று மிட் நைட்டு கூட நான் அவருக்கு தான் கால் பண்ணி பேசிகிட்டு இருந்தேன். ரொம்ப நன்றி சந்தோஷ். திங் மியூசிக் டீமுக்கு ரொம்ப நன்றி. எனக்காகவே அவங்க பர்சனலாக உழைக்கிறாங்க, அவங்களுக்கு எவ்வளோ நன்றி சொன்னாலும் பத்தாது. இந்த நேரத்தில் எல்லாத்துக்குமே நன்றி. யாரையாவது மிஸ் பண்ணியிருந்தா ரொம்ப சாரி. எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ ராம் சார். அந்த தருணத்தில் தயாரிப்பாளர் திவ்யா மாரி செல்வராஜ் அவர்களை சில வார்த்தைகள் பேசும்படி கேட்டுக்கொள்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்குமே இந்த படத்தில் அவங்களுக்கான நெருக்கத்தை பற்றி சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கு இந்த படம் கூடுதல் நெருக்கமான ஒரு விஷயம். ஏன்னா நானும் மாரியும் காதலிக்க ஆரம்பித்த இந்த 14 வருடங்களில் மாரி அடிக்கடி சொல்லி வருத்தப்பட்ட வழி நிறைந்த வாழ்க்கை இந்த வாழை தான். ஸோ இந்த படத்தை நான் பார்க்கும்போதெல்லாம் நான் மிஸ் பண்ண மாரியோட சைல்ட்ஹுட்டை ஏதோ எனக்காகவே ரீக்ரியேட் பண்ண மாதிரி நான் அதை பார்த்துட்ருக்கேன். ஓகே, மாரி சின்ன வயசில் இப்படி தான் இருந்திருப்பாருன்னு எனக்காக பர்சனலாக ரீக்ரியேட் பண்ணி ஒரு காதலன் ஒரு காதலிக்கு கொடுத்த பரிசா அவனோட வழியையும் அவனோட வாழ்வையும் கொடுத்ததா நான் பார்க்குறேன். நன்றி. எல்லாருமே அவசியம் 23ஆம் தேதி படம் பாருங்கள். என்னோட சினிமா குடும்பம் இதுதான். என்னோட சினிமாவில் நான் சம்பாதிச்சது அப்படின்னா இதுதான். என்னோட ஒரிஜினல் குடும்பம் அங்கே இருக்குது. இந்த நேரத்தில் அவங்க ரஞ்சித் அண்ணன்கிட்டையும் ராம் சார் கூடயும் எங்கள் அம்மா அப்பா நிற்கணும்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா அவங்க மொட்டமாக நின்றது இல்லை. எங்கள் அம்மா அப்பா அக்கா அண்ணன் எல்லாத்தையுமே கூப்பிட்றேன். ஏன்னா இதுதான் என் உலகம். இது ரெண்டுக்கும் நான் வந்து இந்த 2 உலகத்துக்கும் உண்மையாக இருந்தாலே போதும்னு நினைக்கிறேன். இந்த 2க்கும் நான் முடிஞ்ச அளவுக்கு உண்மையாக இருக்க ட்ரை பண்ணுறேன். இயக்குனர் மாரி செல்வராஜ் அவர்களுடைய குடும்பத்தினரை மேடைக்கு அழைக்கிறோம். இயக்குனர் மாரி செல்வராஜ் அவர்களுடைய குடும்பத்தினர் மேடையில் வாழை திரைப்படத்தும்
ஆகஸ்ட் 23ஆம் தேதி ஆட்டோபயோகிராஃபியாக நம்ம எல்லாரும் பார்க்க காத்திருக்கோம். அவருக்கு இவ்வளோ சப்போர்ட்டையும் உறுதுணையாக இருந்து ஆதரவையும் ஆறுதலையும் கொடுத்த அத்தனை பேருக்கும் ஒரு மிகப்பெரிய கைத்தட்டல் நம்ம இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே இந்த படைப்பிற்காக கொடுத்துடலாம். தேங்க்யூ ஸோ மச். Disney Plus Hotstar, Navi Studios, Farmers Master Plan Production presents Vaazhai from Mari Selvaraj, released by Red Giant Movies, August 23ஆம் தேதி நாம் எல்லாரும் பார்க்க காத்திருக்கோம். மேடையில் இருக்கக்கூடிய அத்தனை இன்று வந்திருந்த அத்தனை கலைத்துறையினருக்கும், நடிகர்களுக்கும், தயாரிப்பாளர்களுக்கும், மேடையில் வீற்றிருக்கும் அவ்வளவு பேருக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகளை இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். என்னோட உதவி இயக்குநர்களையும் நடை கூப்பிடுறேன். இந்த குடும்பத்தோட கடைசி அவங்க தான்.